இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து GS2. ஓகே, GS2 பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் பேப்பர். 4 பேப்பர்லேயே இந்த வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது GS2 தான். ரொம்ப பர்டிகுலராக சொன்னால் ஐஆர் பேப்பர். ஐஆர் கொஸ்டின்ஸ் இந்த தடவை ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக வரலாம். லைக் ரொம்ப டென்ஸ்டாக 4 கொஸ்டினுமே வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருந்தது இந்த தடவை தான். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன் ஃபேர் சைட், ரொம்ப ஈஸி சைட், பிகாஸ் எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆனால் இந்த தடவை அந்த ஐஆர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல யோசிப்பாங்களா மாட்டாங்களா அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணி தான் வச்சுருந்தானுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக அந்த தீம் கவரேஜஸ் பார்த்தோன்னா ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1951 இது வந்து ருஷிகேஷ் ரெட்டியோட சார், ருஷிகேஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லி 2019 ஏர் 95 அவரோட நோட்ஸ் தான் இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது. அதை நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாலே செக்ஷன் 123 பற்றி தெளிவாக நீங்கள் படிச்சிருந்தாலே இதான் கொஸ்டினே, அதான் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் இஸ் ஸோ ஈஸி, டைரக்ட் கொஸ்டின். சிலபஸில் இருக்க ஆர்கே ஆக்ட் ஆஃப் 1951 அண்ட் 1952 அதை பற்றி தான் கொஸ்டின். ஏன்னா இந்த வருஷம் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும்ட்டு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி தான் இருந்தோம், ராகுல் காந்தியோட இது போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் அ காமன் திங். ஓகே, 1950 ரொம்ப எதிர்பார்த்தோம், 1951 கொஸ்டினாக வந்திருக்கு, தட்ஸ் ஓகே. தென் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் யூஎஸ்ஏ கூட யூஸ்வலாகவே கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஒரு சின்ன டேபிள் காலம் இருக்கும், அரௌண்ட் ஒரு 11 கண்ட்ரிஸ் கூட இருக்கும். அந்த 11 கண்ட்ரிஸ் கூட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு அது ரிலேட்டடாக கேசஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிட்டி, அது ரிலேட்டடாக இருக்கிற லீகல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் தேர் வயலேஷன்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணாலே ஃபேர் எனஃப் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். கொலாஜன் சிஸ்டத்தோட டென்ஸ் மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கு இந்த தடவை. ஓகே, கொஸ்டின் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ லேண்ட்மார்க் கேசஸ், யா. தென் சிஏடி பற்றி கொஸ்டின் வந்து இருந்துருக்கு, ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பற்றி. ஸோ ஏடிஆர் மெக்கானிசம்ஸ் பற்றி 2017 அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. அட்டார்னி ஜெனரல் கொஸ்டின் மே சீம் டிஃபிகல்ட், பட் இஃப் யூ கோ த்ரூ த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைக் 2013 முன்னாடி அட்டார்னி ஜெனரல் பற்றி கொஸ்டின் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, இ கவர்னன்ஸ் டைரக்ட் கொஸ்டின். சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், ஆனால் ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்கவங்களுக்கு, என்ஜிஓ பற்றி ஐடியா இருக்கவங்களுக்கு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனும் ரொம்ப பேசிக் தான். சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேனே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லைக் ஒரு குரூப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிரசிடென்ட், ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அவங்களோட ஃபண்டிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஊருக்குன்னா டாக்ஸேஷன் இருக்கும், அவங்க ஊருக்கு ஃபண்டிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சேம் லைக் வைஸ் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இந்த சொசைட்டியில் ஒரு லீகல் ரெஸ்பான்சிபிள் திங்ஸாக இருந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பண்ணுறது அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ஜிஓ ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றி அதில் ஒன் ஆஃப் த லீடாக தான் அந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனும் இருப்பாங்க. ஓகே, யா, டைரக்ட் கொஸ்டின் தான். இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான இப்போ 2023 வந்து ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து எப்படி வந்து உமன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் வந்து உமன்ஸ் இது பண்ணுறதுக்கு, அதுவும் நார்த் ஈஸ்டில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டெப்த்தாக போகாமல் ரொம்ப மேலோட்டமான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஓகே, இஃப் யூ நோ திஸ் கொஸ்டின் ஜெனரிக் யூ கேன் ரைட் இட். ஓகே, எல்லா கொஸ்டினுமே இந்த தடவை லைக் GS1 மாதிரி ரொம்ப பெக்யூலராக கேட்காம GS2ல ஜெனரிக் திங்ஸ் நிறையா இருந்துச்சு. ஐஆரில் டெப்த் ஆஃப் த நாலேஜ் எதிர்பார்த்துருக்காங்க. ஓகே, ஃபெடரலிசம், ஜேகே இது எதிர்பார்த்தது 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எதிர்பார்த்தது 2023 அந்த டைம்லேயே. பட் ஸ்டில் 2023 வந்து இதில் வந்துச்சு, GS3ல கொஸ்டினாக வந்துச்சு. இந்த தடவை வந்து ரீஆர்கனைசேஷனில் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் பற்றி தான் இந்த தடவை கொஸ்டினே இருக்குது. ஸோ ஜேகே அசம்பிளி ரிலேட்டடான கொஸ்டின் வந்து 2 இயர்ஸ் பேக் டேட்டட் கொஸ்டின், பட் ஸ்டில் இட் ரெலவென்ட் டுடே. ஓகே, வழக்கம் போல் செக்ஷன் 279 280 ரிலேட்டடாக இருக்க ஸ்டேட் சென்டர் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் திங், இது எப்பயுமே இந்த கொஸ்டின் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டீல் வித் தோஸ் கொஸ்டின்ஸ். இதுக்கு 5 பாயிண்ட் தான். ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக இருக்கிற 3 திங்ஸு, ஜிஎஸ்டி கவுன்சில் இப்போ இருக்கிற டைனமிக்ஸு, அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுதணும்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இல்லாமல் லீகல் ப்ரொவிஷன்ஸ் சம்மந்தமாக எழுதணும்னா நேஷனல் இன்டகிரேஷன் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, அது ரிலேட்டடாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மேடம் ஒரு தடவை போயிட்டு பயங்கரமாக போட்டு திட்டி விட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நீங்கள் கோட் பண்ணுறது தேவையானதாக இருக்கும். ஓகே, தென் கம்ஸ் சோஷியல் இஷ்யூஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸ் அண்ட் சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான டாப்பிக்கில் உமன் சோஷியல் கேபிட்டல்,
சி இது ஸ்டில் எல்லா தடவையும் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆல்வேஸ் த ரெலவெண்ட் ஜஸ்டிஸ் ரிலேட் உமன் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறப்போ யூ ஹாவ் டு மென்ஷன் ஃபூட்டஸ் டு கொஃபின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை நீங்கள் எப்பயுமே இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் இஸ் ஸோ குட். ஓகே, என்வரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப் இது யூஸ்வலாகவே GS3யும் GS1யும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான். ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படிங்கிறது எப்படி என்வரான்மெண்ட்டில் வந்து லீட் பண்ணி அவங்களுக்கான சேஞ்சஸ் லைக் அப்பிகோ சிப்பிகோ மூமெண்ட்ல எழுதுறது. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் NCPCR இன் டிஜிட்டல் ஏரா. இது வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் ப்ரைவசி இது ஆல்ரெடி 2021 2019 இது எல்லாமே புட்டசாமி கேஸ் ரைட்ஸ் ப்ரைவசி பற்றி கேட்டிருப்பாங்க. அப்போ லீகல் டேர்ம்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ NCPCR ரிலேட் பண்ணி சைல்டை கனெக்ட் பண்ணி வல்னரபிள் சைல்டு இருக்காங்களா அதனால அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட் பண்ணி எழுதுறப்ப ஷீ பாக்ஸாக இருக்கலாம், இல்லை அயன் டோம் ஆஃப் கேரளா பற்றி எழுதுறதா இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, சைபர் டோம் அயன் டோமில் மன்னிச்சிருங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி எழுதுறது இந்த கொஸ்டினுக்கான லீடாக இருக்கும். ஓகே, தென் கம்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன், டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப், சவுத் சவுத் கோஆப்ரேஷன், ஆஃப்ரிக்கன் பாலிசி பற்றி எழுதுறப்ப ஆஃப்ரிக்கா பற்றி எழுதுறப்ப ஆல்சோ மென்ஷன் சைனா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்டாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகும். ஏன்னா சவுத் சவுத் கோஆப்ரேஷன் அவங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே சைனோட ஃபேக்டர் தான், சைனோட டெப்டி டிப்ளமசி தான். ஓகே, இது ஃபர்தராக நிறைய பேசணும், பட் ஸ்டில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறேன். ஓகே, எனர்ஜி செக்யூரிட்டி மிடில் ஈஸ்ட் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, பட் இந்த இதில் எந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டினோட டெப்த்தை டீல் பண்ண போகுது. ஓகே, மிடில் ஈஸ்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 வகையான கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதை நீங்கள் அந்த பேப்பரில் காமிச்சு அதுலேயே எனர்ஜி செக்யூரிட்டியை எப்படி லீட் பண்ணுறீங்க. ஏன்னா ஈரான் கூடயும் நம்ம கனெக்ஷனில் இருக்கோம், சவுதி கூடயும் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ போத் ஸ்பெக்ட்ரம் கூடயும் நம்ம கனெக்ஷனில் தான் இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் கன்ஃபரன்டேஷன் ரிலேட்டடாக மல்டிபோலார் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் இந்த இடத்துல. அது யூஎன்எஸ்சியோட நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதணும். பட் ஸ்டில் கொஸ்டின் அந்த எக்ஸாமினேஷனில் இட்ஸ் ரியலி டஃப், ஐ நோ. அதனால தான் சொல்கிறேன் IR கொஸ்டின்ஸ் ஆர் வே ஹை அப்படின்னு சொல்லி. ஓகே, அண்ட் குளோபலைசேஷன் நேஷனலிசம் இப்போ இந்த ட்ரம்ப்னால வந்த கொஸ்டின் இது. ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை லீட் பண்ணி சில கால்ஸ் நடந்துட்டு இருக்கு குளோபல் ட்ரெண்ட்ல. ஓகே, அது ரிலேட்டடான ஒரு அசின்க்ரிட்டிக் கொஸ்டின் தான் இது. அசின்க்ரிட்டிக்னா லைக் அது அது அதுதான் ஆன்சர் கிடையாது, பட் அதோட இம்பாக்ட்ல தான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இதோட கான்செப்சுவல் பிளண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்ட் ஆர்குமெண்ட் வே ஃபார்வர்டு தர மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ரொம்ப போட்டு ஐயோ இது இருக்கா அது இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் IR கொஸ்டின்ஸ் இல்லாமல் மீதி இருக்கிற பாலிட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டைரக்ட் அண்ட் கண்டெம்பரரி பிளண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதுனாலே போதுமான அளவில் தான் இருந்துச்சு. ஓகே, லிட்டரலி ஹையர் கொஸ்டின்ஸ் ஆர் வே ஹையர், டஃப் தான், நோ சான்சஸ். எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ட்ரஸ்ட் மீ, இஃப் த பர்சன் கம்ப்ளீட்டட் த பேப்பர் முடிச்சிருந்தாலே ஹி வில் டெஃபினெட்லி கெட் 90. ஓகே, 90+ மார்க்ஸ். கொஸ்டினை கரெக்டாக வித் ஹெட்டிங்கோட அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 கிட்ட போகும். இஃப் தே ஆர் ரைட்டிங் வித் ரெலவெண்ட் கேசஸ், ரெலவெண்ட் கமிஷன்ஸ், ரெலவெண்ட் ஸ்கிமேட்டிக்ஸ் லைக் ஹப் அண்ட் ஸ்போக்காக இருக்கலாம், இல்லை அடுத்து அதோட சைக்கிளிக் ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் போட்டதுனால 110 மேலே போகும். இஃப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டூ குட், இஃப் யூ ஹேவ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் த கொஸ்டின்ஸ் கம் ஹேண்டி அப்படின்னா டெஃபினெட்லி வில் ஈல்டு 120+. ஆனால் 120+ லைக் லாஸ்ட் இயர் போக முடிஞ்ச காரணம் என்னன்னா கொஸ்டின்ஸ் ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துச்சு லாஸ்ட் டைம். GS3 வந்து ப்ரிடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. ஆனால் GS2ல அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணது இந்த தடவை வரல. ஆக்சுவல் திங் என்னன்னா GS2ஓட IR கொஸ்டின்ஸ் ரொம்ப டெப்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆவரேஜ் மார்க் டு பி 90+. ஏன் இந்த இடத்துல 90+ன்னு சொல்கிறேன் அப்படின்னா GS2ஓட ஸ்கோரிங் த்ரூ அவுட் த ஒரு 7 years பேட்டர்னில் நான் சொல்கிறேன். எல்லாரும் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் எல்லாருமே எழுதுவாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு தெரியலன்னா எல்லாருக்குமே தெரியாது தான். இஃப் த பர்சன் இஸ் ட்ரூலி ஸ்டடிடு ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு அது எல்லாருக்குமே தெரியல அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் போகும். அப்படி இருக்கப்ப யூ வில் நோ, ஓகே இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அப்போ இந்த 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 ஸ்கிமேட்டிக்கு இந்த மார்க் தான் வரும் அப்படின்னா அந்த மார்க் தான் எப்பயுமே ப்ரொலாங்கடாக வரும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் GS3 கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக வேணாலும் இருந்துட்டு போகுது, இல்லை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக வேணாலும் இருந்துட்டு போகுது, மார்க் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு. ஏன்னா த நீட் இஸ் வெரி ஹை. டாப்பரோட ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா GS3 பொறுத்த வரைக்கும் 120 108 அந்த ரேஞ்சுக்கு போவாங்க. அவங்க பேப்பரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேக்ட், அவ்வளோ டேட்டா, அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் டாப்பர் பேப்பர் விசஸ் ஆவரேஜ் மீன்ஸ் எக்ஸாமினர்.
ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற ஆவரேஜ் பேப்பர் எடுத்து டாப்பர் பேப்பரோட கம்பேர் பண்ணி அந்த இதில் ஸ்கேலபிலிட்டி அண்ட் மார்ஜினேஷன் பண்ணுறப்ப அந்த மார்க் டிஃப்ரென்ஸ் வரும். அது வந்து ஜிஎஸ் டூவில் அதிகமாக நடக்காது. ஓகே, ஸ்டில் 30 மார்க்ஸுங்கிறது ஒரு பெரிய மார்க் தான். அண்ட் கம்பேரிங் வித் ஜிஎஸ் த்ரீ அங்கே 40-50 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, அதனால இந்த இடத்துல நான் இதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நிறைய ஓவர்லாப்ஸ் இருந்துச்சு. அன்லைக் இப்போ இந்த 4 பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் நிறைய ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ட்ரெண்ட் வந்து 2022க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்ப ஓவர்லாப் இருக்கிற மாதிரியான ட்ரெண்ட். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டைனமிசம் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ யா, ப்ரிப்பரேஷன் இன்சைட்ஸ் கடைசியாக பார்த்துக்கலாம். தென் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஆப்வியஸ்லி நான் சொல்லிட்டேன் 1951 ஆல்ரெடி கொஸ்டின் வந்த கொஸ்டின். ஸோ நத்திங் டு டிஸ்கஸ், டேரக்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட் பற்றி, கேட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிவில் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபிளை பற்றி பேசுகிறேன். இதில் வந்து ரிஃபார்ம்ஸ் தான் ஆல்ரெடி, எப்பவுமே ஒரு ரிஃபார்ம் தான். பாலிட்டி நான் எப்படி படிக்கணும்னு சொன்னப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு கண்டென்ட் படிக்கணும்னா அதோட கண்டெக்சுவல் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதில் என்ன, அது ஏன் நீடு, அந்த எதுக்காக இந்த கேட்டுங்கிறது இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதில் என்னென்ன ரிஃபார்ம் இருக்கு, இந்த ரிஃபார்முக்கு யார் யார் கமிட்டி இருக்கு. ஓகே, இந்த 5 ஃபேக்டரி நீங்கள் எடுத்து ஒன்றுக்கு ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே அதுதான் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ லிட்டரலி இது 150 மார்க்ஸ் அப்படிங்கிறனால நீடை பற்றி நம்ம எழுத தேவையில்ல. என்ன ரிஃபார்ம், என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றினுச்சு அப்படின்னு 2021 இருக்கிறதா நீங்கள் எழுதினாலே ஃபேர் அனஃப். தட்ஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரிப்பீட்டட் கொஸ்டின், நத்திங் டு சேஞ்ச். யா, கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இந்ததுக்கான டைரக்ட் கம்பேரிசன் யூஎஸ்ஏக்கு நம்மளுக்கு வந்ததில்ல. பட் ஃப்ரெஞ்ச் கூட வந்திருக்கு, ஜப்பான் கூட வந்திருக்கு. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ டைரக்ட் சிலபஸ் கொஸ்டின், நத்திங் டு டூ வித் அதர் திங்ஸ். ஓகே, ஆஸ் ஐ டோல்டு, ஒரே ஒரு 1 பேஜ் ஒரு 11 கண்ட்ரிஸ் கூட இந்தியா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது இருந்துச்சுனாலே ஃபேர் அனஃப், வி கேன் ரைட் வெல். ஓகே, நாட் ஓன்லி ஒன் கண்ட்ரி, எல்லா கண்ட்ரி கூடயும் கம்பேரிட்டிவாக நம்மளால எழுத முடியும். ஓகே, then this is the expected question. Jammu Kashmir, even though it is dated back, it still found its relevance in this our question paper. Okay, so I found this is a direct question. அவன் கேட்கறது பார்த்தீங்கன்னா பவர் ஃபங்க்ஷனு வித் அசம்பிளியோட பவர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி கேட்குறான். ஸோ டைரக்ட் கொஸ்டின். ஓகே, ரொம்ப யோசிச்சு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் கிடையாது. அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலோட ரோல் என்ன, அது என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு என்ன லிமிடேஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின். ஸ்டில் நிறைய பேர் சொல்லலாம் இது அட்டார்னி ஜெனரலுக்கு வந்ததுலேன்ட்டு. நோ, இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதான் சொல்கிறேன், ரோல் பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்கான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து இல்லை கேட்கலன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னா. ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங், ரைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு பிரைன் ஸ்டாமாக நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ வாட் டு ரைட் அண்ட் வாட் நாட் டு ரைட் அண்ட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் த ஆன்சர்ஸ் ஸ்கெலிட்டன் பெட்டர். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸை நிறைய சொல்கிறேன். நீங்கள் எழுதி பார்க்கறத விட அந்த கொஸ்டினை எந்த மாதிரி டிமென்ஷனில் யோசிக்கணும்னு பிரைன் ஸ்டாம் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, எழுதி பார்க்கறது கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், இதை தான் நம்ம எழுதணும்னு தெரியவே எழுதுறது தான் மார்க் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஜென்ரலிஸ்டிக்காக எழுதுறப்ப மார்க் கண்டிப்பாக ஆவரேஜான மார்க்கில் போய் செட்டில் ஆகும். ரொம்ப பெக்யூலியரான ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர்ஸ் தரப்போ தான் யூ வில் கெட் டு த டாப்பர் மார்க். ஓகே, ஓகே, தென் உமன் சோஷியல் கேபிட்டல் கம்ப்ளிமெண்ட்ஸ் இன் அட்வான்சிங் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. டைரக்ட் கொஸ்டின். இது GS 1ல கேட்க வேண்டிய கொஸ்டின், GS 2ல கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் வித் பாலிசிஸ் தட் ஆர் டேக்கன் நவ், ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் ஹேண்ட்லிங் பை த கவர்மெண்ட் ரைட் நவ். அது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற சோஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறப்ப SSGயை மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கேரளாவோட குடும்பஸ்ரீ ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸில் எந்த மாதிரி சோஷியல் கேபிட்டல் அந்த ட்ரஸ்ட்டை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, எம்பவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஜெண்டர் ஈக்விட்டிக்கு ஒன்று. ஓகே, ஹியர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஈக்விட்டி நாட் ஈக்வாலிட்டி. ஓகே, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஈக்வாலிட்டி அப்படிங்கிறப்ப உமனுக்கு எதிராக மென்னுக்கு எதிராக ஃபைட் பண்ணி ஃபெமினிசத்தை பேசுறது ஈக்வாலிட்டி. ஈக்விட்டி அப்படிங்கிறப்ப அவங்களோட ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் திங்ஸ்க்கு எது எதெல்லாம் ஆப்ட் ஆகி அவங்களுக்கு எது தேவையோ அதை ரிலேட் பண்ணி கொண்டு போகிறது தான் ஈக்விட்டி கான்செப்ட், ஜெண்டர் ஈக்விட்டி. அந்த கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணியான திங்ஸ் தான் இது எல்லாமே இருக்கும். ரைட், 7th கொஸ்டினை பார்க்குற வரைக்கும் மோர் நம்மளுக்கு சிலபஸில் இ கவர்னன்ஸ்ன்றது இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணும், G2C, G2G, G2P இந்த 3த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதில் C2G அப்படிங்கிற கான்செப்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேர் பெட்டர். ஓகே, C2G அப்படிங்கிறப்ப இதை நான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். பேக் அண்ட் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது நார்மல். ஓகே,
டுவர்ட்ஸ் டெக்னாலஜி அண்ட் பேக் அண்ட் இன்டெகிரேஷன் யூசர் சென்ட்ரிக் டிசைன் அப்படிங்கிறது இந்த மூணுத்துலையுமே முடிச்சிடும், அதுக்கு மேலே போகாது. ஆனால் இது ஆட் பண்ணுறப்ப இதையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதுனா ஸ்பேர் பெட்டர். ஓகே, ஸோ டேரக்ட் கொஸ்டின் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குலாம் இங்கே எதுவுமே கிடையாது, ஏன்னா சிலபஸில் இருக்குது. ரைட், ஓகே. ப்ரீவியஸ்லி இதை பற்றி சொல்லிட்டேன், சிஎஸ்ஓ பற்றி. ஓகே, இப்போ சிஎஸ்ஓ பற்றி இந்த இடத்துல நெகட்டிவ் டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்க, ஆன்டி ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு. பட் லிட்ரலி இஃப் யூ சி, சிஎஸ்ஓ இஸ் நாட் ஆன்டி ஸ்டேட் ஆக்டர்ஸ். ஓகே, ஆன்டி ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை ஈட் பண்ணும் அப்படிங்கிறத கொஸ்டினாகவே இது பண்ணுறாங்க. ஓகே, தோ இட் இஸ் கம்ப்ளீட்டட் கம்மிங் அண்டர் GS3 பேப்பர், நீங்கள் இதை வந்து மோர் டைனமிசமாக கனெக்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஆன்சர் எடுத்தீங்கன்னா ஃபேர் பெட்டர். சி, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சம் NGO groups who claiming they are CSO doing anti national things, அதே நீங்கள் எழுதலாம். பட் அட்லாஸ்ட் என்ன நீங்கள் எழுதணும்னா, இல்லை அவங்க வந்து அப்படி பண்ணலை, அவங்க வந்து ஸ்டேட்டை டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான், நான் ஸ்டேட் ஆக்டராக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எழுதுனா ஆன்சர் வில் பி த குட். ஓகே, நெகட்டிவ் டோனில் கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின் இது. ஓகே, IR கொஸ்டின்ஸ். இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப்ஸ். ஓகே, டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்கிறதுல ஆரம்பிச்சு ப்ராஜெக்டோட கனெக்ஷன்ஸு, அதோட அவுட்கம் என்ன. ஓகே, இதை நீங்கள் எழுதுறப்ப சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்து எழுதணும். ஓகே, அதில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கு ஒவ்வொரு டொமைன்லையும், கோ டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இதுக்கு எல்லாமே ஸ்கீம் தான். நீங்கள் கோ டெவலப்மெண்ட்னால ஸ்கீமை பற்றி தான் நீங்கள் எழுதணும். லாங் டைம் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, ட்ராக் 1.5. ஓகே, ட்ராக் ஒன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்குள்ளார, ட்ராக் 1.5 அப்படிங்கிறது கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ்மேன் கலந்து, ட்ராக் 2 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பிஸ்னஸ்மேன், ட்ராக் 3 அப்படிங்கிறது டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா ஃபாலோ பண்ணுறது, அதாவது கல்ச்சுரல் அண்ட் டூரிஸ்ட் பேஸ்டு திங்ஸை கனெக்ட் பண்ணுறத ட்ராக் 3. ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, எதை நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணி எழுதி இருக்கணும் அப்படின்னா, ட்ராக் 1 ட்ராக் 1.5 நீங்கள் கனெக்ட் பண்ணி நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஃப்ரம் த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி சைனாவோட எக் ஃபேக்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதுங்கன்னா சூப்பர் குட்டாக இருக்கும். ஓகே, சைனா கொஸ்டினே இல்லை அப்படின்னா நோ, சைனாவோட பாயிண்டே நீங்கள் எழுதுனா தான் சவுத்தோட பேஸை இங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, யா 10th கொஸ்டின், வித் த வேனிங் ஆஃப் குளோபலைசேஷன் போஸ்ட் கோல்டு வார் அப்படிங்கிறது 1967 மீன் பண்ணிக்கோங்க, ஆர் 1991 கூட சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, பிகேம் a சைட் ஆஃப் சாவரின் நேஷனலிசம்னா குளோபலைசேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் இது. ஓகே, நான் தான் சொல்லிட்டேன், இது ஆல்ரெடி ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு மகா அறிவாளியனால வந்த விஷயம். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு சேர்மே எழுதிட்டு எலிஜிடேட் பண்ணால் போதும். ரைட், இதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் கோட் பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு டிமென்ஷன்லையும் லைக் சோஷியல் லெவலில் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எக்கனாமிக் லெவலில் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் லெவலில் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இது ரிலேட்டடாக இருக்கிற லைக் ஹார்மோனி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்க ஹார்மோனி, அந்த ஹார்மோனி ரெடியூஸ் ஆகிட்டே வருதா, இது ரெடியூஸ் ஆகிட்டு வருதுன்னு தான் நீங்கள் எழுத முடியும். பட் என்ன பண்ணலாம்னா, பை மீன்ஸ் ஆஃப் மல்டிலேட்டரலிசம் அண்ட் இன்க்ரீஸ்டு டிஜிட்டல் ரெலவன்சி வி ஆர் இம்ப்ரூவிங் த குளோபலைசேஷன், அதாவது குளோபலைசேஷன் அப்படிங்கிற பாயிண்டோட நீங்க முடிக்கணும். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது குளோபல் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பவுண்டட் பை த பவுண்டரிஸ் ஆர் டெரிட்டரி மார்ஜின்ஸ், பட் பை மீன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல காட்டணும். ஓகே, அதுதான் இந்த கொஸ்டினோட நேச்சர். அதை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சோ குட். ஓகே, யா திரும்பி பேக் டு 15 மார்க்கர்ஸ். இந்த 15 மார்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஐ சே இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம். ஓகே, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. GS4ல நிறைய இதில் வந்துருக்கு. ஓகே, GS4ல டேரக்டாகவே கேட்டிருக்கான். இப்போ இங்கே எழுதுறப்போ யூ ஹாவ் டு கிவ் த கேசஸ் தட் ரிலேட்டட் வித் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கம்மிங் அண்டர் ப்ரீவிக்யூ கேட்டகரி. ஓகே, தென் அகைன் ஆல்ரெடி ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல லிமிடேஷன்ஸ் அமெண்டிங் பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ இட்ஸ் டேரக்ட் கொஸ்டின். இதை பற்றி நிறைய தடவை கொஸ்டின்ஸ் போயிருக்கு. இப்போ இது ரிலேட்டடாக நம்ம பேசுகிறப்ப பேசிக் ஸ்ட்ரக்சரே நம்ம கனெக்ட் பண்ணி பேசணும். கோலக்நாத் கேஸாக இருக்கட்டும், செக்ஷன் 3 ஆர்டிகல் நம்பர் 368 நம்ம பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பேசிட்டு இதோட ப்ரொசீஜர் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் லிமிடேஷன்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி காட்டினா ஃபேர் எனஃப். ஓகே, யா இட்ஸ்
அது முடிக்கிறப்ப கான்ஸ்டியூஷன் இஸ் லிவிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி முடிக்கணும். ஓகே, அதாவது GS2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டினோட நேச்சரை அந்த பிலாசபியோட கனெக்ட் பண்ணி எழுதுறப்ப தான் ஜிஎஸோட ஆன்சர் ரொம்ப என்ரிச்டா இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த என்ரிச்மெண்ட் இருக்கிறது தான் அந்த ஃப்ளோவை வந்து என்ஷூர் பண்ணும். அந்த ஃப்ளோ இருந்தால் தான் உங்களால் 120 அப்படிங்கிற மார்க்கை ரீச் பண்ண முடியும். ஓகே, ட்ரஸ்ட் அதனால தான் லைக் லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க ரீச் பண்ணாங்க 120+. இல்லைனா அந்த லைக் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதினாலும் சரி, அந்த ஃபிலாசபி நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதணும்னா அந்த ஃப்ளோ வராது. ரைட்? ஓகே, கொலாஜன் சிஸ்டம் ஆல்ரெடி சொன்னது தான். கொலாஜன் சிஸ்டம் டைரக்ட் கொஸ்டின் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே, பட் என்னன்னா இது ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் இருக்குல்ல, வாய்ட் ஆஃப் அது என்ன அமெண்ட்மெண்ட் 99 இருக்கலாம், இல்லை அது ரிலேட்டடாக இருக்கிற கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற USA ரிலேட்டட் திங்ஸாக இருக்கலாம். இப்போ நம்மளது இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஃபெடரல் ஜுடிஷியரி அவங்க ஃபுல்லாகவே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான். ஓகே, அப்போ அது ரிலேட்டடான திங்ஸ் இங்கே கனெக்ட் பண்ணி ஏன் இது இப்படி எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா இந்தியாவோட சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷனே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கனெக்ட் பண்ணி காட்டினாலே இந்த இது ஃபேரான. இந்த பிலாசபி வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் பேஸ்ட் ஆன் த டைனமிசம் ஆஃப் த லேண்ட் அப்படிங்கிறத நீங்க குறிக்கணும். ஓகே, இங்க டைனமிசம் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது மல்டிகல்ச்சரல் பார்ட். அதே அங்க யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டாமினேட்டட் கல்ச்சர் வித் ஸ்லேவ் சிஸ்டம். அதை நீங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஏன் அங்க ஃபெடரலிசம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நீங்க பேப்பர்ல காட்ட முடியும். தட்ஸ் இட். ஓகே, question may be collagen system, but you have to ensure it connected with the land of the people. Okay, like ஒரு லைன்ல நீங்க கனெக்ட் பண்ணாலே போதும். பட் அந்த ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு எப்பயுமே. Then 14th question, state financial relation. This is the previous year question. எல்லா தடவையும் கேட்டுட்டு இருப்பான். So this is easy question. இதுல வந்து ரீசன்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். IGST, GST அப்படிங்கிறது 2016 வந்தாலும் ஸ்டில் இட் இஸ் பிளேசிங் த மேஜர் ரோல் இன் எவ்ரி கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ மீட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. என்வரான்மெண்டல் ப்ரெஷர் குரூப், ஆஸ் ஐ டோல்டு, அப்பிகோ, சப்பிகோ, சிப்கோ, இது மாதிரி மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கு. அந்த மாதிரி மூமெண்ட்ஸை இங்கே கனெக்ட் பண்ணி எழுதுறது தான். ஓகே, இதில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இது. இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி மேக் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப்பிங்ஸ் இருக்கு. என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பேஸ் பண்ணுறப்ப அட்வொகேட் பண்ணணும். அட்வொகேட் பண்ணுறப்ப இட்ஸ் பேசிக்கலி எஜுகேட்டிங் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த த்ரெட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன மாதிரியான த்ரெட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு லிட்டரலி அவங்களுக்கு ஐடியா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம பூர்வீக லேண்ட்லேருந்து நம்மளை கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற தாட் மட்டும் தான் இருக்கும். பட் லிட்டரலி அவங்க வெளியே வரப்போ அவங்களுக்கான எக்கனாமிக்கல் அண்ட் எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அதை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் தேவைப்படும்ல. அப்போ எழிலகம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும். நான் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே இட்ஸ் மோர் எசென்ஷியல். ஓகே, யா, ஈவன் தோ திஸ் கொஸ்டின் GS3ல நிறைய தடவை வந்திருக்கு. ஓகே, என்வரான்மெண்டல் மூமெண்ட் அப்படிங்கிறது. பட் GS2ல இதை கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் குரூப்ஸை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரலாம், ஷோராக வரலாம். இந்த ஒரு ஏரியா மட்டும் மேண்டேட்டாக இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ப்ரெஷர் குரூப்ஸ் ஃபார் எவ்ரி செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, யா, 16th கொஸ்டின், பாவர்ட்டியோட பேஸ், பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. இது வந்து GS1 கொஸ்டின். ஓகே, பட் இதை வந்து எப்படி GS2ல கனெக்ட் பண்ண முடியும்னா பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டிக்கு பேசிக் என்ன அப்படின்னா வித்தவுட் ஸ்கில்லிங் வி ஆர் கிவிங் த ஃபிஷ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ தோ இட்ஸ் GS1 யூ ஹாவ் டு மென்ஷன் ஃப்ரம் த ஆஸ்பெக்ட் ஆஃப் GS2 வித் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். அப்போ ஸ்கீம்ஸில் பிரச்சனை இருக்குன்னு எழுதணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லலை. நம்மளோட சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சப்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதினாலே போதும். ஓகே, ரொம்ப நெகட்டிவ் கான்டெக்ட்ல எழுதாமல் பேரடாக்ஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிள். ஒரு புவர் ஃபேமிலி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லேபரிங் தான் பண்ணுவாங்க. ஓகே, தே ஆர் இன் லேபர் ஃபோர்ஸ். அந்த லேபரிங் அதிகமாக இருக்கிறதுக்கு தே டென் டு கோ ஃபார் மோர் சைல்டு. ஓகே, இப்போ மோர் சைல்டு போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. இப்போ நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு எஜுகேஷன் தர முடியுமான்னு கேட்டால் அவங்களோட எஜுகேஷன் தர முடியாது. அப்போ எஜுகேஷன் தராதனால தே ஸ்டில் கம்மிங் அகைன் பேக் டு இருங்க. எஜுகேஷன் இல்லாதனால அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல ஆரம்பிச்சு அவங்களோட ரைட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் தோஸ் திங்ஸ். அப்போ அதனால அவங்க திரும்பியும் புவருக்கு வருவாங்க. இப்போ இந்த சைக்கிள், இந்த விசியஸ் சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்ன இதான் விசியஸ் சைக்கிள். ஓகே,
இந்த சைக்கிளை தான் நீங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இது ஏன் இன்இக்வாலிட்டி ரீட் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரக்சரால தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி கே ஷேப் ரெக்கவரியும் நீங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி காட்டினா ஃபேர் பெட்டர். ஓகே, கொஸ்டின்ஸோட இது வந்து ஃபுல்லாவே ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே, இது இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல தான் கேட்கல. ஓகே, இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல இதுதான். பட் இதுக்கு மேல நீங்க போகணும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய இதுல டாபிக் உள்ள ஆட் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இதை நீங்க எழுதினாலே ஃபேர் அனஃப். இந்த கொஸ்டின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இந்த கொஸ்டின் நான் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் கொஸ்டினா தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இதுக்கு மாதிரி இந்த கொஸ்டினை GS2ல நம்ம எழுதிருக்க மாட்டோம். GS1 இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், பட் GS2ல இது டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படி சொல்றேன். ஓகே, தென் 17th கொஸ்டின், contemporary development models. இந்த கொஸ்டின் லிட்டரலி டிஃபிகல்ட் கொஸ்டினா ஃபீல் ஆகலாம். பட் த திங் இஸ் இட்ஸ் ஈஸி கொஸ்டின். மெயினா சப்ஹெட்டிங்ஸ் தேவையான எல்லா சப்ஹெட்டிங்ஸும் அவன் தந்துட்டான். டெவலப்மெண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம என்ன மாதிரி டெவலப்மெண்ட் மாடல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், சோஷியல் லெவலில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுறோம், எக்கனாமிக் லெவலில் லைக் இது எல்லாமே வல்னரபிள் செக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை ஒரு ஹோல் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி எழுதினாலும் சரி. ஓகே, அட் த லாஸ்ட் இட்ஸ் டாக்கிங் அபவுட் கிரிட்டிக்கலி எவல்யூட். ஸோ அதோட நெகட்டிவ் டேர்ம்ஸை நீங்கள் எழுதி தான் லைக் அதோட அப்ஜெக்டிவே அதை வந்து டிஃபீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஹியர் the question may seems difficult, but trust me, if you have basics knowledge about how the policy making and the development model working on the solving the problem of poor as well as the country's need, உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி எவல்யூட் பண்ணி எழுதணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஐ நோ இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே டைரக்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கனெக்ட் ஆகல. பட் த கோர் ஐடியா இஸ் டெவலப்மெண்ட் ஏன் டெவலப்மெண்ட் பண்ணாம போறோம். ஓகே, டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பிளான் பண்றோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பட் ஸ்டில் ஒய் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீச் த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் இட்ஸ் ஈஸி, ரைட்? ஓகே, NCPCR லைக் அது இப்போ இருக்கிற ஏரால டிஜிட்டல் ஏரால என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இடத்துல வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் இன் த சென்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது தனி கொஸ்டின் வந்திருக்கு, சைல்டு ரைட்ஸை பற்றி தனி கொஸ்டின் வந்திருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ எழுதியிருக்கோம். ஓகே, லைக் இதுக்கு முன்னாடி வந்தது போக்சோ வந்துச்சு சைல்டு ரைட்ஸை பற்றி. அதே மாதிரி இப்போ இந்த சைல்டு ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஏரான்றது கனெக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரே ஒரு டிஃபிகல்ட் என்னன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குல்ல, அது நீங்கள் இந்த இதில் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி எழுதுறீங்க அப்படிங்கிறதும் மேட்டர்ஸ். ஓகே, சைல்டு பற்றி எழுதுறப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் உமனை நம்ம பெருசாக எழுதாம விட்டோம்னா நெகட்டிவ் மார்க் வருது. நெகட்டிவ் மார்க்கில் மார்க் குறையும். ஓகே, ஏன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசிஸையும் அதோட மெஷர்ஸையும் தான் கேட்குறாங்க, டைரக்ட் கொஸ்டின். பட் அது நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதுறீங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். யா, 90th கொஸ்டின் லிட்டரலி டிஃபிகல்ட் கொஸ்டின். நான் சொல்லிட்டேன், எனர்ஜி செக்யூரிட்டி அவங்க கொஸ்டினே நல்லா பாருங்க. எனர்ஜி செக்யூரிட்டி கான்ஸ்டியூட் த டாமினன்ட் கிங் பின் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஓகே, பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது சாஃப்ட் டிப்ளமசி ஸ்டில் அண்ட் இஸ் லிங்க்டு வித் இந்தியாஸ் ஓவர் ஆர்ச்சிங் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகே, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஏன் நம்மள்ட்ட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறது தான், நோ டவுட் இன் தட். இது எப்படி வந்து எனர்ஜி செக்யூரிட்டி வந்து ஃபாரின் பாலிசி ட்ரெஜெக்டரோட கனெக்ட் பண்ண போகுது இன் கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி இதுக்கு முன்னாடி என்னோட செஷன்ஸ் அட்டெண்ட் தான் தெரியும், கொஸ்டின்ஸோட நேச்சர் ஃபியூச்சர் ஹைப்போதெட்டிக்கலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இதான் நான் பார்க்குறேன். ஓகே, இன் கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ இப்போ இது வரைக்கும் இருந்ததை பற்றி அவன் கேட்கல, இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது. அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணால் இது வரைக்கும் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட் இருக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மாடல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சைனா ஃபாலோ பண்ணுற பாலிசிஸாக இருக்கும், டிப்ளமசி பாலிசிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த எனர்ஜி சிஸ்டத்தை நம்ம கிங் பின்னா மாதிரி பண்ணுறோமா அப்படிங்கிற கொஸ்டினை கனெக்ட் பண்ணோம். அதான் இந்த இதில் மோர் அதான் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் லிட்டரலி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா எனர்ஜி வந்து பாலிசி டிரான்ஸ்லேஷனில் இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், ஃபாரின் பாலிசி டிரான்ஸ்லேஷனில். ஆனால் இப்போ நம்ம யோசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கரண்ட் எக்ஸாம்பிள் போயிட்டு இருக்குல்ல, யூஎஸ்ஏ வந்து நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போடல, ரஷ்யா மேலே ஃபுல் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம், ரஷ்யா கிட்ட யாரும் வாங்கக்கூடாது. ஆனால் அந்த சாங்ஷன்ஸை நாம் யூஸ் பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறது 60% ஆரம்பிச்சு 90% இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, சைனாவோட மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்லேயே நாமளாயிட்டோம்.
காரணம் என்னன்னா யூஎஸ்ஏட பாலிசி. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரின் பாலிசி அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க கனெக்ட் பண்ணி எழுதணும். பட் மிடில் ஈஸ்டோட கனெக்ட் பண்ணி எழுதணுங்கிறது ஒரு ரொம்பவே ஜெனரிக்கா இல்லாம ரொம்ப ஃபோக்கஸ்டான ஆன்சரா அவன் எதிர்பார்த்துருக்கான். ஓகே, தென் 20th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பத்தி என்ன சொல்றது, மொத்தமாவே குளோபல் லெவல்ல இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி இதுல ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி எப்படி இது பண்ணணும். ஈஸ்ட் வெஸ்ட் பத்தி பேசுறப்ப யூ ஹாவ் டு ஆல்சோ கம் அக்ராஸ் எக்கனாமிக்ல நார்த் நார்த் சவுத் சவுத் அப்படிங்கிற கனெக்ஷனையும் சொல்லணும். இல்லை அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல மல்டிபோலார் வேர்ல்டை பத்தி பேசணும். அதுக்கு எக்ஸாம்பிளா யூஎன்எஸ்சியோட கரண்ட் ஸ்டேட்டை பத்தி பேசணும். இந்த கொஸ்டின் லிட்டரலி டிஃபிகல்ட் கொஸ்டின் பிகாஸ் இது நிறைய விஷயத்தை பத்தி நீங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின் சொல்றாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து உண்மையிலே ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறப்போ லைக் 1952க்கு அப்புறம், அதாவது மெக்கிண்டரோட 3வது தியரி வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ் அட்லாண்டிக்கா இருந்த ஒரு ஒரு காம்போசிட் வந்து டிரான்ஸ் பசிபிக்கா மாறுச்சு. ஓகே, டிரான்ஸ் அட்லாண்டிக் அப்படிங்கிறப்ப யூஎஸ்ஏ, யூகே, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸோட பவர் வந்து அப்படியே டிரான்ஸ் பசிபிக்கா மாறி ரஷ்யா, சைனா, யூஎஸ்ஏ அப்படிங்கிற ட்ரியோல போய் மாறிடுச்சு. அந்த என்டாங்கிள்மெண்ட் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம், இட்ஸ் கன்ஃபரன்டேஷன்ஸ். ஓகே, இந்த கன்ஃபரன்டேஷனை நீங்க கனெக்ட் பண்ணி காட்டணும்னா யூ ஹாவ் டு நோ தட் பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்டை இந்த பேப்பர்ல நீங்க காட்டுறப்ப ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசியோட கன்ஃபரன்டேஷன்ஸ் வித் நெகட்டிவ்ஸோட கனெக்ட் பண்ணி காட்டுறது தான் இந்த கொஸ்டினோட நேச்சர். ஓகே, ஸோ ஐ நோ திஸ் கொஸ்டின் மே சீம்ஸ் ஈஸி, பட் நீங்க எழுதுறப்ப தான் இந்த கொஸ்டினோட டெப்த் புரியும். அண்ட் ஆன்சர் முடிஞ்சா போஸ்ட் பண்றேன், அப்போ உங்களுக்கு புரியணும். ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல்டு, இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லிட்டரலி எனக்கு இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப என்னடா அது இவ்வளோ 5000 போட்டு புளிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு தான் இருந்துச்சு. நோ டவுட். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறப்ப ஆஸ் ஐ டோல்டு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் படிங்க. ப்ரெஷர் குரூப்ஸை கனெக்ட் பண்ணி மற்ற வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு ப்ரெஷர் குரூப் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து கல்ச்சுரல் ரெமனன்ஸை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கூட அடுத்து வரலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி எழுதுனா தான் ஆன்சர் பி குட். அதர்வைஸ் இட்ஸ் ஸோ ஜெனரிக். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த GS2 டாபிக்ல, GS2 இந்த வருஷம் அந்த பேப்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர் இந்த ஆன்சர்ஸை என்ரிச் பண்ணுறதுக்கு ஹேவ் டு கிவ் கரண்ட் கேஸ் ஸ்டடிஸ். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டெம்பரரி கொஸ்டின்ஸ் தான், எக்ஸப்ட் தட் ஜம்மு காஷ்மீர் கொஸ்டின் விட்டுட்டு மீதி எல்லா கொஸ்டினுமே கண்டெம்பரரி கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிருக்கலாம், பட் எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அந்த 3 மணி நேரத்தை எழுதியிருந்தாலே இட் வில் பி த குட் ஆன்சர்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ யா, இதுக்கப்புறம் GS3 மட்டும் இப்போ இன்னைக்கு இருக்கு. GS4க்கு வந்து பெரிய டிஸ்கஷன் இருக்காதுங்க. GS4 நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, GS4 தான் ரொம்ப ஈஸியஸ்ட் பேப்பர். GS4 ஏன் ஈஸியஸ்ட் பேப்பர்னா அது ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் ஒரு ஆன்சர் எழுத போறீங்க. தட் ஆன்சர் ஷுட் ஹேவ் அந்த ஜார்கன்ஸ் இருக்கணும். லைக் அந்த டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் இருக்கணும், எத்திக்கல் ஜார்கன்ஸ் இருக்கணும். அந்த எத்திக்கல் ஜார்கன்ஸ் ஈவன் த கொஸ்டின் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லி GS4ல கேட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் லெஃப்ட் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு எழுத வந்தாலும் அந்த இடத்துல யூ ஹாவ் டு கிவ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அந்த வேர்ட்ஸை தந்து அதுக்கு மேலே இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி திங்ஸ் எழுதி மொத்த ஆன்சரையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறப்ப எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகே, அதுதான் எத்திக்ஸோட நேச்சர் இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு. அதை நீங்கள் பண்ணாலே எத்திக்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். எத்திக்ஸ் சீம் ஸோ ஈஸி. அண்ட் GS3 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தை வந்ததுலேயே ரொம்ப ஈஸியஸ்ட் பேப்பர். ஸோ GS3 வந்து 11 மணிக்கு வச்சுக்கலாமா? டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட வைக்கலாம். இஃப் யூ கம்ஃபர்டபுள், ஐம் ஓகே டு டூ இட் நவ் 11 o'clock. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஐம் ஹெண்டிங் த செஷன் ஹியர். குரூப்ல டெக்ஸ்ட் போடுங்க. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கும் கொஞ்சம் தந்தால் பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த டைம்.